ஓம் சாந்தி. 29/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஞானத்தினால் நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய 84 பிறவிகள் நிராகார மற்றும் சாகார தந்தை அறிந்திருக்கிறீர்கள். இப்போ நம்ம 84 பிறவி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய நிராகார தந்தை சிவபாபா பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சாக்கார தந்தை இந்த உடலுடைய அப்பா, அதையும் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் அலைந்து திருவது இப்போது முடிந்து விட்டது. இப்போ நம்ம இப்போ அலையிறது, அங்கங்கே அலையிறது, கடவுளை தேடி அலைஞ்சோம் இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்றாரு. கேள்வி: ஈஸ்வரனின் வழி தனிப்பட்டது என ஏன் பாடப்பட்டிருக்கிறது? அவர் வழி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் வழி தனி வழி அப்படிலாம் சொல்லுவாங்க. கடவுளுடைய வழி தனி வழின்ட்டு. பதில்: ஏனென்றால் பிராமணர்களாகிய நீங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடக்கூடிய வழியை அவர் கொடுக்கின்றார். இப்போ அவர் தான் வராரு, வந்து நமக்கு எல்லாத்துலேருந்து விடுபடக்கூடிய வழியை கொடுக்குறார். உங்கள் அனைவருடைய வழி ஒரே வழியாகி விட்டதுன்னு சொல்றாரு. இப்போ நம்ம எல்லாருடைய வழியும் வந்து ஒரே வழி ஆகிடுச்சுன்றாரு. 2, ஈஸ்வர் தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். ஈஸ்வர் தான் எல்லாருக்கும் சத்கதி அளிக்கிறார். பூஜாரிலிருந்து பூஜைக்குரியவராக ஆக்குகிறார். நம்மளை வந்து பூஜாரிலிருந்து இப்போ பூஜைக்குரியவராக ஆக்குறாரு. ஆகவே அவருடைய வழி தனிப்பட்டதாகவும் சொல்றாரு. குழந்தைகளாகி உங்களை தவிர பிற யாரும் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு ஒருவேளை உடல்நிலை சரியில்லை என்றால் இங்கே தூங்குங்கள் என்று பாபா கூறுவார் என குழந்தைகளுக்கு தெரியும். அங்கே மதுபனிலே சொல்வார் போல இருக்கு. உடம்பு சரியில்லைன்னா அங்கேயே தூங்குங்கன்ட்டு பாபா சொல்வாராம். இதில் எந்த தடையும் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏனென்றால் செல்லமான குழந்தைகள், அதாவது 5000 வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து சந்திக்கிறாங்க இல்லையா. யாரை சந்திக்கிறாங்க? எல்லையற்ற தந்தையை சந்திக்கிறாங்க. சிவபாபா அப்பாவை சந்திக்கிறாங்க ஆத்மாக்கள். அப்போ அவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்கள அனுப்பி விட்ற முடியுமா? அங்கேயே வந்து படுத்துக்காங்கன்றாரு. நாம் எல்லையற்ற தந்தையை சந்திக்கின்றோம் என்ற நிச்சயம் இப்போ நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒருவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, இன்னொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை என குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போ தெரியும்னு சொல்றாரு. ஒருத்தவர் வந்து நமக்கு உடலுக்கான அப்பா, இன்னொருத்தவர் ஆத்மாவினுடைய அப்பான்ட்டு நமக்கு தெரியும். துக்கத்தில் அனைவரும் எல்லையற்ற தந்தையை தான் நினைக்கிறாங்க. துக்கத்தில் எல்லாரும் யாரும் நினைக்கிறாங்கன்னா கடவுளை தான் நினைக்கிறாங்க. சுகத்துல எல்லாரும் கூட ஜாலியா இருக்கிறாங்க, துக்கத்துல கடவுளை நினைக்கிறாங்க. சத்தியுகத்தில் ஒரே ஒரு லௌகீக தந்தை தான் நினைக்கிறாங்க. சொர்க்கத்துல கூட லட்சுமி நாராயணங்கன்னா அவங்க குழந்தைங்க அவங்க அப்பாவை தான் நினைப்பாங்க. அலௌகீக தந்தை தான் நினைக்கிறாங்க. கடவுள்லாம் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா சுகமா இருக்கிறதுனால நினைக்க மாட்டாங்க. ஏனென்றால் அது சுகதாமமாகும். இந்த உலகத்தில் பிறப்பு கொடுத்தவருக்கு லௌகீக தந்தை என சொல்லப்படுகிறது. பரலோகிக தந்தை வந்து ஒரே முறைதான் உங்களை இப்ப தன்னுடையவராக மாற்றுகிறார். இப்ப நம்மள அவருடையவரா இப்பதான் வந்து நம்மளை மாத்துறாரு. நீங்கள் பாபாவுடன் அமரலோகத்துல இருக்கிறீங்க. இப்ப பாபாவோட நம்ம அமரலோகத்துல இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அதற்கு பேர் பரலோகம். அமரலோகம்ன்றது அந்த பரந்தாமத்தை சொல்றாரு. அதற்கு பரலோகம், பரந்தாமம் என சொல்லப்படுகிறது. அது அனைத்தையும் கடந்த இடமாகும் சொல்றாரு. இந்த பரந்தாமம் எல்லாத்தையும் தாண்டுற, இந்த பூமியெல்லாம் தாண்டி மேல இருக்குது அந்த இடம். சொர்க்கத்தை அனைத்தையும் கடந்தது என கூற முடியாது. சொர்க்கத்தை அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. பரந்தாமத்தை தான் எல்லாத்தையும் கடந்த ஒரு இடம்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்தை வந்து அது பூமியிலே தான் இருக்குன்னுவாங்க. சொர்க்கமும் நரகமும் இங்கே தான் இருக்குன்னுவாங்க. இங்கே தான் சொர்க்கமும் நரகமும் இருக்கிறதுன்னு சொல்றாரு பாபாவே சொல்றாரு. புது உலகிற்கு சொர்க்கம்ட்டு சொல்றோம், பழைய உலகிற்கு நரகம் என்ற பெயர் சொல்றாரு. இப்போது இது பதித உலகம், தூய்மையற்ற உலகம் ஆகும். பதித பாவனா வாருங்கள் என அழைக்கிறாங்க எல்லாரும். சத்தியுகத்தில் இவ்வாறுலாம் கூற மாட்டாங்க. ராவண ராஜ்யம் ஆரம்பமானதும் பதிதமாக ஆகிறார்கள். ராவண ராஜ்யம் ஆரம்பமானது தான் எல்லாரும் தூய்மையற்றவளா ஆகிறாங்க. இதற்கு 5 விகாரங்களின் ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப 5 விகாரம் தானே முக்கியமா தெரியுது எல்லாருக்கும். நம்ம நல்லதே சொல்லி கொடுத்தாலும் எல்லாருக்கும் அதுதான் பிடிக்குது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் பிடிக்குது இல்லையா. அதை நோக்கி தான் போகுது. இப்ப ராஜ்யமே அப்படிதான் இருக்குது. சத்தியுகம் நிர்விகாரி ராஜ்யமாகுன்றாரு. ஆனா சொர்க்கத்துல அப்படி கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த 5 விகாரம்னா என்னன்னே தெரியாது. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதே மாதிரியே இருப்பாங்க. நிர்விகாரி ராஜ்யமாகும் அதுன்றாரு. பாரதத்திற்கு எவ்வளவு உயர்ந்த மகிமைகள் இப்போது இருக்கிறது. இப்போ பாரதத்துக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல நிறைய மகிமை இருக்குது. ஆனால் விகாரியாக இருக்கும் காரணத்தினால பாரதத்தின் மகிமை பற்றி இப்ப தெரியலன்றாரு.
பாரதம் சம்பூர்ண நிர்விகாரியாக ஒரு காலத்துல இருந்தது. அப்போது இந்த லட்சுமி நாராயணர் அங்க ஆட்சி செய்தாங்க. இப்போது அந்த ராஜ்யமே இல்லை அப்படின்னு சொல்றார் பாபா. லட்சுமி நாராயணனோட ஆட்சி இப்ப இல்லை. அந்த ராஜ்யம் எங்கே சென்றது? இது கல்புத்தியுடையவர்களுக்கு தெரிவதில்லை. மற்ற அனைவரும் அவரவர் தர்ம ஸ்தாபர்களை அறிந்திருக்கிறார்கள். எல்லாரும் அவங்கவுங்க தர்மத்துல இருக்கிறவங்க தர்ம ஸ்தாபகர் தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் ஸ்தாபனம் பண்ணாரு. முஸ்லீம்ல அவங்க அல்லா இவங்க அல்லா படைச்சு அல்லா தான் கடவுள்னு தெரியும். அதே மாதிரி இப்ராஹிம் வந்து அந்த ஸ்தாபனை பண்ணாரு அந்த இஸ்லாம தர்மத்தை. அது மாதிரி அவங்கவுங்க தர்ம ஸ்தாபகர் அவங்கவுங்களுக்கு தெரியும். புத்தர் வந்து புத்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணாருன்ட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்து தர்மத்துல யார் ஸ்தாபனை பண்ணதுன்னு தெரியாது. ஒரே ஒரு பாரதவாசிகள் தனது தர்மத்தையும் அறியவில்லை, தர்ம ஸ்தாபர்களையும் அறியவில்லைன்னு சொல்லி சொல்றாரு. மற்ற தர்மத்தினர் தனது தர்மத்தை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மீண்டும் எப்போது ஸ்தாபனை செய்ய வருவார்கள் என்பதை அவங்க அறியவில்லை சொல்றாரு. சீக்கியர்கள் கூட நம்முடைய சீக்கிய தர்மம் முதலில் இல்லை என தெரியவில்லை. சீக்கியர்கள் கூட சீக்கிய தர்மம் எப்போ வந்துச்சுன்னே அவங்களுக்கு தெரியல. அது வந்ததே துவாபர கலியுகத்துலதான். அதுக்கு முன்னாடியே அது வரல. அப்ப வந்து அவங்களுக்கு தெரியல. அப்ப வந்து முன்னாடில இருந்தே சீக்கிய தர்மம் இல்ல, அது வந்து லேட்டா தான் வந்திருக்குன்றது அவங்களுக்கு தெரியல. குருநானக் வந்து நிறுவினார் என்றால் சுகதாமத்தில் இருக்க முடியாது. சொர்க்கத்திலேவா குருநானக் வந்தாரு? குருநானக் வந்ததே இந்த கலியுக முதல்ல வந்திருக்கிறாரு. அப்பதான் அந்த சீக்கிய தர்மம் ஸ்தாபனை ஆயிருக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல குருநானக் வரல. அப்பெல்லாம் சொர்க்கத்துல அந்த தர்மம் இல்லை. குருநானக் வந்து ஸ்தாபனை செய்கிறார். ஏனென்றால் உலகத்தின் வரலாறு புவியியல் இப்போ திரும்ப நடக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ உலகத்தினோட வரலாறு புவியியல் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. முதலில் கிறிஸ்துவ தர்மம் கூட கிடையாது, பிறகுதான் ஸ்தாபனை ஆகியது. முதலில் புது உலகம் தான் இருந்தது சொல்றாரு. முதல்ல புது உலகம், அங்க சொர்க்கம் தான் இருந்தது. அப்பெல்லாம் கிறிஸ்துவ முஸ்லீம் தர்மம் எல்லாம் கிடையாதுன்றாரு. ஒரு தர்மம் தான் இருந்துச்சு. பாரதவாசிகளாகி நீங்க மட்டும்தான் இருந்தீங்கன்னு சொல்றாரு. அதாவது ஆதி சனாதன தேவதா தர்மம், அதை தான் ஹிந்து தர்மம்னு இப்ப மாத்தி நம்ம கும்பிட்டுக்கிறோம். அந்த தர்மம் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. ஒரு தர்மம் தான் இருந்ததுன்றார். பிறகு நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து எடுத்து நாம் தேவதையாக இருந்தோம் என்பதையே மறந்துட்டீங்கன்றாரு. நீங்க அப்படியே மறுபிறவி எடுத்து எடுத்து என்ன தர்மன்ற மறந்துட்டீங்க, நம்ம தான் தேவதையா இருந்தோன்றதை மறந்துட்டீங்கன்றாரு. நாமே மீண்டும் 84 பிறவிகளை எடுக்கின்றோம் சொல்றார் பாபா. நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி அறியவில்லை. எப்படி பிரம்மா பாபா அவரை பற்றியே தெரிஞ்சுக்கலையோ, நம்மளும் நம்மளுடைய பிறவிகள் பற்றி அறியவில்லை என்றார். நானே தெரிவிக்கிறேன் என பாபா கூறுகின்றார். பாபா தான் வந்து நமக்கு சொல்றாரு, அரை கல்பம் ராமராஜ்யம் இருந்தது, பிறகு ராவணராஜ்யம் ஆரம்பமாகிவிட்டது. முதலில் சூரிய வம்சம் இருந்தது, பிறகு சந்திர வம்சத்தின் ராமராஜ்யம் இருந்ததுன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சூரிய வம்சம் தான், அதுக்கப்புறம் சந்திர வம்சம் வந்துச்சு. அதுல ராமர் சீதை ஆண்டாங்க. சூரிய வம்சத்தில் லட்சுமி நாராயண ராஜா இருந்தது. பிறகு யார் சூரிய வம்சத்தின் லட்சுமி நாராயணராக இருந்தனரோ அவர்களே இப்ப 84 பிறவிகள் எடுத்து இப்போது ராவணின் வம்சமாக மாறி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. லட்சுமி நாராயணனா இருந்தவங்க தான் இப்ப மறுபிறவி எடுத்து எடுத்து 84 பிறவி எடுத்து கடைசியா அந்த மாயா வசமாகி அவங்களும் ராவண வசமாகி ராவண வம்சமா ஆயிட்டாங்கன்றாரு. முன்பு புண்ணிய ஆத்மாக்களின் வம்சம் இருந்தது, இப்போது பாவ ஆத்மாக்களின் வம்சம் ஆகிவிட்டதுன்றாரு. 84 பிறவிகள் எடுக்கிறாங்க, அவர்களோ 84 லட்சம் பிறவிகள்ட்டு சொல்றாங்க. இப்போது 84 லட்சம் என்பதை யார் சிந்திப்பார்கள் சொல்றாரு. 84 பிறவிக்கே இங்க வந்து பாப்புலேஷன் இவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு, உட்கார நிக்க கூட இடம் இல்லை. இதுல 84 லட்சம்னா எங்க போறது? ஆகவே யாரும் இதெல்லாம் சிந்திக்கிறது இல்லைன்றாரு. இப்போது நீங்க பாபா முன்பு உட்கார்ந்துருக்கிறீங்க. நிராகார தந்தை மற்றும் சாகார தந்தை இருவருமே பாரதத்துல பிரசித்தமானவர்கள் என்பதை பாபா உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். சாகார தந்தைன்னு பிரம்மா பாபாவோட சிவபாபா. நிராகாரனா புள்ளியா இருக்கிறார். ரெண்டு பேருமே பாரதத்துல பிரசித்தமானவர்கள்ட்டு நமக்கு பாபா புரிய வச்சிருக்கிறாரு. பாடுறாங்க, ஆனா பாபா பத்தி தெரிஞ்சுக்கல. கடவுளை பத்தி பாடுறாங்க, ஆனா அவர் யாரு எப்படி இருக்கிறாருன்னு பத்தி தெரிஞ்சுக்கலன்னு சொல்றாரு. அறியாமை தூக்கத்துல தூங்கி கொண்டிருக்கிறாங்க எல்லாரும். ஞானத்தில் விழிப்புணர்வு ஏற்படுகிறது. பாபா வந்து ஞானம் சொல்லதான் நமக்கு அந்த 3வது கண் திறக்குது, விழிப்புணர்வு ஏற்படுகிறது. வெளிச்சத்தில் மனிதர்கள் மோதிக்கொள்வதில்லை, இருளில் தான் விழுகின்றனர் சொல்றாரு. இருள்ல தான் விழுந்துடுறாங்க. ஒருத்தர் கண்ணு தெரியாதனால இருட்டுல என்ன பண்ணுவோம், நம்ம மட்டும் இப்போ யாரு வராங்கன்னு தெரியாது, மோதிக்கும். வெளிச்சத்துல மோதிக்க மாட்டோம் இல்லையா? வெளிச்சத்துல நம்ம மட்டும் கரெக்டா நடந்து போவோம். அதாவது பகல்ல ஒழுங்கா இருக்குது, இரவுல தான் இந்த மாதிரி ஆயிடுது. அதாவது பகல்ல சத்தியுகம் திரேதாயுகத்துல யாரும் மோதிக்கிறது இல்ல, கலியுகம் துவாபரயுகத்துல தான் எல்லாம் விழுறாங்கன்னு சொல்றாரு. பாரதவாசிகள் பூஜைக்குரியவராக இருந்தாங்க, இப்போது பூஜாரி ஆயிட்டாங்க. லட்சுமி நாராயணன் பூஜைக்குரியவராக இருந்தனர் அல்லவா? ஒரு காலத்துல இதே லட்சுமி நாராயணன் தான் பூஜைக்குரியவர்களா இருந்தாங்க. கோயில்ல வச்சு பூஜை செய்யற அளவுக்கு அவங்களுடைய ஸ்திதி இருந்துச்சு.
உயர்ந்த ஸ்திதியில இருந்தாங்க. 5 தத்துவங்களும் அவங்க கண்ட்ரோல்ல இருந்தது. இப்ப பாருங்க எப்படி ஆயிட்டாங்க. அப்படியே அவங்க ஆத்மால சக்தி குறைஞ்சு அவங்க சொன்னா கூட யாரும் கேட்காத அளவுக்கு இப்ப வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. லட்சுமி நாராயணனே தான் மறுபிறவி எடுத்து எடுத்து இப்ப சாதாரண மனுஷனாயிட்டாங்க. யாருடைய பூஜை செய்வார்கள்? அவங்க பூஜைக்குரியவரா இருந்தாங்க. யாருடைய பூஜை செய்வார்கள்? கடைசியா இப்ப வந்து யாரோட பூஜை செய்யறாங்க தெரியுமா? தனது சித்திரத்தையே வைத்து தனது பூஜையே செய்ய மாட்டார்கள் இல்லையா? சொல்றாரு, தனது சித்திரத்தையே வைத்து தனது பூஜையை செய்ய மாட்டார்கள். அவ்வாறு நடக்காது. அங்க பூஜைக்குரியவரா இருக்கும்போது நடக்காது. நாம் தான் பூஜைக்குரியவராக இருந்தோம், எப்படி பூஜாரி ஆகிவிட்டோம் என குழந்தைகள் இப்ப அறிகிறீர்கள். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம தான் ஒரு காலத்துல பூஜைக்குரியவரா இருந்தோம், இப்ப நம்ம பூஜாரி ஆயிட்டோன்றதை இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த விஷயங்களை வேற யாரும் புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. ஆகவேதான் ஈஸ்வரன் வழி தனிப்பட்டது என சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றாரு இல்லையா பாபா வந்து. இதுதான் அவருடைய வழி தனிப்பட்டதுன்ட்டு சொல்றாங்க. இதையும் பாபா தான் வந்து புரிய வைக்கிறார். இப்போது பாபா இந்த முழு உலகத்திற்கும் தனிப்பட்ட வழியை கொடுத்திருக்கிறார் என குழந்தைகள் அறிகிறீர்கள். இப்ப பாபா தான் வந்து இந்த முழு உலகத்தையும் இப்ப மாத்துறாரு. தனிப்பட்ட வழியை பாபா கொடுக்கிறார் நமக்கு. உலகம் முழுவதிலும் பல வழிகள் இருக்கின்றன. இங்கே பிராமணர்களாகி உங்களிடம் ஒரு வழியை தான். பிகேஎஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்ரீமத் வழி நடக்கிறாங்க. அந்த ஒரு வழி தான் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. ஈஸ்வரனுடைய வழியும் கதியும் தனின்னு சொல்லி வர சொல்லியிருக்கிறாங்க. கதி என்றால் சத்கதின்னு சொல்றார் பாபா. சத்கதியை அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தை தான். ஒரு தந்தை தான் வந்து சத்கதியை அளிக்கும் வள்ளல் சொல்றாரு. சத்கதி அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ராமர் என பாடுறாங்க. இப்ப யாரு சத்கதி வழங்குவாரு? பதித்த பாவனர் ராம பதித்த பாவனர் சீதாராம் அப்படின்னு பாடுறாங்க. அவர் தான் வந்து சத்கதி வழங்கும் வள்ளல் அப்படின்ட்டு பாடுறாங்க. ஆனால் யாரை ராமர் என்று கூறுகிறோம்ட்டு தெரியல. ராமர்னா அந்த வில்லம்பு வச்சுக்கிட்டு இருக்காருல்ல, அவருன்னு நினைச்சுக்கிறாங்க. கடைசியில சிவன் தான் வந்து எல்லாருக்கும் வந்து சத்கதி கொடுக்குறாரு. அவரை தான் ராமர். நம்மள ஆத்மாலாம் சீதை, பரமாத்மா தான் ராமன்றது தெரியாம பாடிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ராமரே ராமர் இருக்கிறாரு என சொல்றாங்க. இதற்கு அறியாமை இருள் என்று பெயர். அவங்க எங்க பார்த்தாலும் கிருஷ்ணர், ராதை, ராமர் அப்படிலாம் சொல்லிடுறாங்க. அது ஒன்னைய கூட சொல்றது இல்லை, பல விதமான பேர் சொல்லுவாங்க. எங்க பார்த்தாலும் ராமரே ராமர்ன்ட்டு சொல்லிடுறாங்க. இதற்கு பெயர் தான் அறியாமை இருள்ட்டு பெயர் சொல்றாரு. இருளில் துக்கம் இருக்கிறது, வெளிச்சத்தில் சுகம் இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இருளில் தான் அழைக்கிறார்கள் அல்லவா? இந்த இருள்ல தான் கூப்பிடுறாங்க. துக்கமா இருக்கும்போது தான் கூப்பிடுறாங்க. வழிபடுகிறார் என்றால் பாபாவே தான் அழைக்கிறாங்க அல்லவா? யாசிக்கிறார்கள் அல்லவா? தேவதைகளின் கோயிலுக்கு செல்லுதல் யாசிப்பது போல் அல்லவா? கோயிலுக்கு போறதுனாலே கேட்கறதுக்காக தான் போறோம் இல்லையா? கொடுக்கறதுக்காக போக மாட்டோம். யாசிக்க தான், பிச்சை எடுக்க தான் போற மாதிரி அர்த்தம்ன்றாரு. சத்தியுகத்தில் யாசிக்க எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்றாரு. சத்தியுகத்துல நீங்க நிறைஞ்சு இருப்பீங்க. சுயம் தான் திருப்தியா இருக்கும்போது நம்ம போய் மற்றவங்கள்ட்ட யார்கிட்ட போய் யாசிக்க போறோம்? அப்ப வந்து அந்த மாதிரி பாபா நிரப்புறாரு. நிரப்பி தேவதையா இப்ப மாத்துறாரு. அதாவது சொர்க்கத்துல நீங்க யாருக்கிட்டையும் போய் யாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாசிப்பவர்களுக்கு ஒன்றும் இல்லாத ஏழை என்றுதான் சொல்லப்படுகிறது. நம்ம போய் யார்ட்டையாவது யாசிக்கிறோம், கேட்கறோம்னா நம்ம ஒன்றும் இல்லாத ஏழைன்ட்டு சொல்றாரு பாபா. சத்தியுகத்தில் நீங்கள் எவ்வளவு பணக்காரராக இருந்தீர்கள், அவர்களுக்கு செல்வந்தர்கள் என்றுதான் பெயர். சத்தியுகத்துல இருந்த தேவதைகளுக்கு செல்வந்தர்கள்ன்ட்டு பேர். பணக்காரங்க யார்ட்டையும் போய் நிக்க மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கே எல்லாம் நிரம்பி இருக்கும். அந்த மாதிரிதான் தேவதைகள் இருந்தாங்க. பாரதம் இப்போது ஏழையாகி விட்டதுன்னு சொல்றாரு பாபா. இப்போ பாரதம் ஏழையாயிடுச்சு. இதையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. கல்பத்தின் ஆயுளை தவறுதலாக எழுதியதால் மனிதர்களின் தலையே திரும்பி விட்டதுன்றாரு. அதாவது வேற பக்கமா திரும்பிடுச்சு. 40,000 வருஷம், லட்சக்கணக்கான வருஷம் ஏதுனால புத்தி குழம்பி போய் மனுஷங்கத்தால கடவுள் பக்கம் இருந்து வேற பக்கம் திரும்பிக்குச்சுன்றார் பாபா. மிகவும் அன்போடு இப்ப புரிய வைக்கிறார். போன கல்பத்தில் கூட குழந்தைகளுக்கு புரிய வச்சாரு. பதித்த பாவன தந்தையாகிய என்னை நினைத்தால் நீங்க தூய்மையாயிடுவீங்கன்ட்டு நமக்கு புரிய வச்சாரு. என்ன புரிய வச்சாரு? என்ன நினைங்க, உங்க பாவம் போயிடும்ட்டு சொன்னாரு. எப்படி பதித்தமாகி இருக்கிறீங்க? விகாரங்களின் துரு உங்க மேல படிஞ்சிருக்கிறது. அனைத்து மனிதர்களுக்கும் துரு படிந்திருக்கிறதுன்னு சொல்றார் பாபா. இப்போது அந்த துருவை எப்படி நீக்குவது? இப்ப நம்ம அந்த பாவத்தை எப்படி நீக்கிறது? எல்லார் மேலயும் துரு துரு படிஞ்சிருக்குன்றாரு. அந்த துருவை எப்படி நீக்குவது? பாபா சொல்றாரு, என்னை நினையுங்கள், தேக உணர்வை விட்டு ஆத்ம உணர்வுடையரா ஆகுங்கள்ன்றாரு. உங்க துரு எப்படி போகும்? என்னை நினைச்சாதான் போகும். தேக உணர்வை விட்டு ஆத்ம உணர்வுடையராக இப்ப ஆகுங்கள் சொல்றாரு. தன்னை ஆத்மா என உணருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த உயிர், நீங்க உடல் கிடையாது. இந்த எவ்வளவு பேர் இறக்குறாங்க பாக்குறீங்களா? அந்த உடல் அழிஞ்சிருது, உயிர் மேல போயிடுது, அது எங்கேயா சுத்திட்டு இருக்குது அடுத்த பிறவி எடுக்கிறதுக்காக.
ஒரேடியா மேலே போனோம்னா பாபா சொல்ற மாதிரி கேட்டாதான் பரந்தாமத்துக்கு போக முடியும். அந்த உயிரெல்லாம் தான் கூட்டிட்டு போறாரு, ஆத்மாவை தான் கூட்டு போறாரு. அதான் சொல்றாரு, இப்போ உங்களை ஒரு ஆத்மான்னு உணருங்க, உணர்ந்து என்ன நினைச்சீங்கன்னா பாவம் போயிடும்ன்றாரு. முதல்ல நீங்கள் ஆத்மா, பிறகு சரீரத்தை எடுக்கிறீங்க. ஆத்மா அழிவற்றதுன்றாரு. சரீரமும் மரணத்தை அடைகிறது. சரீரத்துக்கு தான் மரணம், ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. நம்மலாம் ஆத்மா, இந்த உடல் சும்மா நமக்கு தற்காலிகமா கொடுக்கப்பட்டது. அதை வந்து நடிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் மரணம் அடையுது, நம்ம மரணம் அடையிறது இல்ல. சத்தியுகத்திற்கு அமரலோகம் என்று பெயர் சொல்றாரு. சொர்க்கத்துக்கு அமரலோகம்னு பெயரு, கலியுகத்திற்கு மரணலோகம் என்று பெயர். முதலில் அமரலோகம் தான் இருந்தது, பிறகு எப்படி மரணலோகமாக மாறியது என்பதை உலகத்துல யாருக்குமே தெரியல. ஃபர்ஸ்ட் சொர்க்கமா இருந்தது, அப்புறம் மரணலோகமா நரகமாயிடுச்சுன்ட்டு எப்படி ஆச்சு அப்படின்ட்டு யாருக்கும் தெரியல. அமரலோகம் என்றால் அகால மரணம் கிடையாது, அங்கே நீண்ட ஆயுள் இருக்கிறது. அங்கே 150 வருடம் வரைக்கும் நிம்மதியாக அந்த உடல்லாம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவாங்க. 150 வயசு கழிச்சு தானும் அந்த உடலை விட்டு பாம்பு தோல் சட்டையை மாற்றுற மாதிரி மாற்றிட்டு அடுத்த உடல் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நான் ஆத்மா, இந்த உடல் கிடையாதுன்ட்டு. ஆத்மா இன்னொரு உடல் எடுக்க போறேன்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, அழமாட்டாங்க யாரும். அது அமரலோகம், அங்க நீண்ட ஆயுள் இருக்கிறது. அது பரிசுத்தமான உலகமாகுன்றாரு. இங்க வந்து நீங்கள் ராஜ ரிஷியா இருக்கிறீங்க. தூய்மையானவர்களுக்கு ரிஷி என்று கூறப்படுகிறது. நம்ம ராஜா ஆகக்கூடிய ரிஷியா இருக்கிறோம். இப்ப நம்ம எல்லையற்ற வைராக்கியத்தோட இருக்கிறோம். அதனால உலகத்தின் மேலே வைராக்கியம். வீட்டில தான் இருக்கிறோம், ஆனா உலகத்தையே வந்து துறந்து நம்ம வந்து பாபா நினைவுல இருக்கிறோம். அதனால ராஜ ரிஷி, ராஜா ஆகக்கூடிய ரிஷி. தூய்மையானவர்களுக்கு தான் ரிஷி என்று சொல்லப்படுகிறது. உங்களை தூய்மையாக யார் மாற்றியது? நம்மளை யார் மாத்துறது தூய்மையா? அவர்களை சங்கராச்சாரியர் மாற்றுகிறார். அந்த சன்னியாசிகளை வீட்டை விட்டு வெளில வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க, வெளியில போய் தூய்மையா இருக்கிறாங்க. அவங்க வந்து சங்கராச்சாரியர் மாத்துறார். உங்களை யார் மாத்துறது? நம்மளை யாரு வீட்டிலேயே இருங்க தூய்மையா இருங்கன்னு யார் சொன்னது? சிவாச்சாரியர் சொல்றாரு. சிவாச்சாரியர் மாற்றி கொண்டிருக்கிறார். நம்ம சிவபகவான் சொல்றாரு, நம்மள மாத்திட்டு இருக்காரு. வீட்லயே இருங்க, காட்டுக்கு போக வேணாம், என் நினைவுல இருங்க, தூய்மையாயிடுங்க, 5 விகாரத்தையும் விட்டுருங்கன்றாரு. இவர் எதையும் படிக்கவில்லை. இந்த சிவாச்சாரியர் இருக்கார்ல, அவர் எந்த சாஸ்திரம் எதையும் படிக்கல. இவர் மூலமாக சிவபாபா வந்து உங்களை படிக்க வைக்கின்றார். சாரி, இந்த பிரம்மா பாபா எதையும் படிக்கல. இந்த பிரம்மா பாபா மூலமா சிவபாபா வந்து நம்மள படிக்க வைக்கின்றார். சங்கராச்சாரியர் கர்ப்பத்தின் மூலமாக பிறவி எடுத்தார். சங்கராச்சாரியர் வந்து அவரு சந்நியாச தர்மம், அவர் வந்து அவர் கர்ப்பம் மூலம் தான் பிறக்கிறாரு. யாரும் மேலிருந்து அவதாரம் எடுக்கவில்லை. யாரும் மேல இருந்தெல்லாம் வந்து அவதாரம் எடுத்து பிறவி எடுக்கலை. எல்லாம் ஒரு அம்மா வயித்துல பிறந்து வந்தவங்க தான். இங்க இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்களாம் மனிதர்கள் எல்லாரும். மற்றபடி சிவபாபா மட்டும்தான் மேல இருந்து பிரவேசம் ஆகிறார். பாபா இவருக்குள் பிரவேசம் செய்கிறார், வருகிறார், போகிறார். இந்த பிரம்மா பாபா உடல்ல அவர் அப்பப்போ வருவாரு, அப்படி டக்குன்னு போயிடுவாரு. அவரு வருவாரு, ஞானத்தை சொல்லுவாரு, போயிடுவாரு. எதையும் அனுபவிக்க மாட்டாரு. அனுபவிச்சா அப்புறம் அவரு மாட்டிக்குவாருல்ல. அதனால சாப்பாடு கூட அந்த ஸ்வீகாரம் வந்து அத வாசனையை தான் எடுப்பாரு, அந்த பாவனையை தான் எடுப்பாரு. சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாரு. சாப்பிட்டு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டாருன்னா அப்புறம் இங்கே வந்து நம்மள மாதிரி மனுஷனா இருக்கணும்ட்டு அவரும் வந்துருவாரு. அதனால அவர் வந்து எப்பயுமே வருவாரு, போவாரு, அவ்வளவுதான். பிரம்மா பாபா உடல்ல அப்படியே வந்துட்டு டக்குன்னு போயிடுவார், ஞானத்தை சொல்லிட்டு போயிடுவாரு. அதிபதியாக இருக்கிறார். யாருக்குள் வேண்டுமோ அவருக்குள் செல்ல முடியும். அவர் நினைச்சா யாருக்குள்ள வேணாலும் பிரவேசமாய முடியும். இப்போ நமக்குள்ள கூட வந்து பிரவேசமாயி ஞானத்தை சொல்லிட்டு போக முடியும். அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். யாருக்காவது நன்மை செய்வதற்காக நான் நுழைகிறேன் என்று கூட பாபா புரிய வைக்கிறார். இப்போ ஒருத்தவங்க வராங்க, அவங்க ரொம்ப துக்கத்துல இருக்காங்க. அவங்க பாபா, அதாவது அவங்களும் வந்து பிகேவை தான், போன கல்பத்துல வந்து அவங்க பிகே ஆயிருக்கிறாங்க அந்த டைம். அப்போ வந்து அவங்களுடைய லைஃப் மாறணும், அவங்க பிகே ஆகணும், அவங்க துக்கத்துல இருந்து வெளியே வரணும்னா இவர் என்ன பண்ணுவார், எந்த சிஸ்டரோ எந்த பிரதருக்குள்ளாரையோ நுழைஞ்சு அவங்களுக்கு ஞானத்தை சொல்லிட்டு போயிடுவார். அவங்களுக்கு இவர் சொல்லும் போது புரிஞ்சிடும், பாபா சொல்லும் போது புரிஞ்சிடும் எல்லாருக்கும். அப்போ வந்து அவங்க மாறிடுவாங்க. இந்த மாதிரி யாருக்கா நன்மை செய்யணும்னா பாபாவே நுழையிறன்றார். நான் நுழையிறன்ட்டு பாபா வந்து புரிய வைக்கிறார். ஏன்னா அறியாமை இருளில் இருக்கிறாங்க இல்லையா. இப்போ சாதாரணமாக நம்ம சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, கடவுளே சொன்னால் கேட்பாங்க இல்லையா. அதனால நமக்குள்ளார நுழைஞ்சு சொல்லிட்டு போயிடுறாரு. பதித்த உடலில் தான் வருகிறேன் அல்லவா, நான் கூட தூய்மையற்ற உடல் தான் வரேன், எனக்கு என்ன கிருஷ்ணர் மாதிரி உடலா கிடைக்குதுன்றாரு. பலருக்கும் நன்மை செய்கிறேன்றாரு. மாயா ஒன்றும் சாதாரணமானதே அல்ல. ஆனாலும் பாபா ஒரு பக்கம் நல்லது செய்யறாரு, ஆனா இந்த மாயா கெட்டது செய்யுது, அதுவும் சாதாரணமானது அல்ல. அது வேலையை அது காட்டுது ஒரு பக்கம். அப்படியே இந்த என்ன பண்ணுது, கலர் கலரா போட்டு கலர் கலரா காட்டி மயக்குது எல்லாரையும், அப்படியே பிடிச்சி இழுக்குது. அதை பார்த்து பயங்கி எல்லாரும் போயிடுறாங்க. அப்புறம் பலான்னு 2 அறை விடும்போது பாபாட்ட ஓடியாருவாங்க.
குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கிறார். ஒரு சில நேரங்களில் தியானத்தில் மாயை நுழைந்து தவறுதலாக பேச வைக்கிறது. பாபா சொல்றாரு, இந்த டிரான்ஸ்ல போறீங்கல்ல, தியானத்துல போறீங்கல்ல, காட்சிகள்லாம் பாக்குறீங்க, அதுலெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்றாரு. ஏன்னா அதுல மாயா நுழையுது, நடுவுல நுழைஞ்சு தவறுதலா பேச வைக்குதுன்றார். ஆகவே குழந்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்குள் மாயை நுழைந்து விட்டால் என்ன சொல்றாங்க, நான் சிவன், நான் இன்னார்ன்ட்டு சொல்றாங்க, நான் அம்மா பேசுறேன், நான் பிரம்மா பாபா பேசுறேன், நான் சிவன் பேசுறேன் அப்படின்ட்டுலாம் மாயா பேசுது, மாயா பேசுதுன்றாரு. சிலருக்குள்ளார மாயை பெரிய சைத்தான் ஆகுன்றார் பாபா. புத்திசாலி குழந்தைகள் யாருடைய பிரவேசம் என நன்கு புரிந்து கொள்வார்கள். பாபா வந்து நம்ம புரிஞ்சுக்குவோம். சிலர் பிகேஸ் வந்து புத்திசாலியா இருப்பாங்க, அவங்க பகுத்தறியும் சக்தி இருக்கும் அவங்களுக்கு. இது வந்து பாபாவை பேசுவாரு. பாபா வந்தாருன்னா பிரம்மா பாபா உடல்ல வருவாரு, தாதி உடல்ல வருவாரு. பெரிய நந்தி சின்ன நந்தி தான், அதுக்கு மேல எந்த நந்தியும் கிடையாது. அவர் தான் சொல்றாரு, அப்படியே வந்தாலும் நான் வந்துட்டு டக்குன்னு போயிடுறேன்னு சொல்லுவாரு. இது யாரு பேசுறது? பாபா வந்தா ஞானத்தை தான் சொல்லுவாரு, அகங்காரமாலாம் பேச மாட்டாரு. இவங்க அகங்காரமா நானே சிவன் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க, நான் சொல்றதான் கேட்கணும் அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் பாபா பேசுறாரா இல்ல வேற யார் பேசுறாங்கன்ட்டு. இதுல புத்திசாலி குழந்தைகள் புரிஞ்சுக்குவாங்க யாருடைய பிரவேசம்ட்டு, நன்கு புரிஞ்சுக்குவாங்க, மாயாவா இல்ல பாபாவான்ட்டு. அவருக்கான சரீரம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா. பாபாக்குன்னா 2 சரீரம் தான், அதுலதான் வருவாரு, பிரம்மா பாபா உடல்ல தான் வருவாருன்னு நமக்கு தெரியும். பிறகு மற்றவர்களுடையதை நாம் ஏன் கேட்க வேண்டும்? அப்ப மத்தவங்க முரளி சொல்றாங்கன்னா அவங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க, அதையா நம்ம கேட்கணும்னு சொல்றாரு. ஒருவேளை கேட்கிறீர்கள் என்றால் இந்த விஷயம் சரியா தவறா என பாபாவிடம் கேளுங்கள். ஒருவேளை சரி, யாரோ வந்து சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க, நான் தான் சிவன் பேசுறேன்ட்டு, சரி அது சரியா தவறான்ட்டு நீங்க பாபாவை கேளுங்கன்னு சொல்றாரு. பாபா உடனடியாக புரிய வைப்பார் உங்களுக்கு. மறுநாள் முரளில சொல்லுவார். பல பிராமணிகள் கூட இந்த விஷயங்களை இது என்ன என்று புரிந்து கொள்ள முடியாது. நிறைய பிகேஸால இந்த விஷயங்கள் எல்லாம் என்னன்ட்டு புரிஞ்சுக்க முடியாது. ஒரு சிலர் அடிக்கவும் செய்யறாங்க, திட்டவும் கூட செய்யறாங்க. சில பிகேஸை அடிக்கவும் செய்யறாங்க, திட்டவும் செய்யறாங்க. இப்படியும் சிலருக்குள் நுழைஞ்சிருதான், மாயா நுழைஞ்சிருது. இப்போது பாபா திட்ட மாட்டார், பாபாலாம் திட்டவே மாட்டார். திட்டுறதெல்லாம் மாயாவோட வேலை. நான் திட்டுவேன், நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்காக திட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாபா தான் திட்ட சொல்றாருன்னு சொல்றாங்க. பாபா எங்கேயாவது திட்ட சொல்லுவாரா? பாபா அன்பா புரிய வைப்பார், அவ்வளவுதான். அவர் நிர்அகங்காரி, அவர் சாட்சியா இருந்து பாக்குறவரு, அவர் யார் மேலேயும் அவருக்கு பற்று கிடையாது. அவர் அன்பா தான் சொல்லி புரிய வைப்பார், அவர் திட்டலாம் மாட்டாரு. அவருக்கு என்ன, அவர் பற்றுலாம் அவருக்கு கிடையாது. பற்று இருந்தாதான் நமக்கு கோபம் வரும். நம்ம திட்டுறோம்னா நமக்கு பற்று இருக்குன்னு அர்த்தம், அதனாலதான் அவங்கள திட்டுறோம்னு அர்த்தம். திட்டாம பொறுமையா சாட்சியா இருந்து பார்த்துட்டு சொல்ல வேண்டியது அவங்களுக்கு பொறுமையா சொல்லி அன்பா சொல்லி புரிய வைக்கணும். கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, கேட்கலன்னா அவங்க மாயாட்ட அடி வாங்குவாங்க, அவ்வளவுதான். அதனால இப்போது பாபா திட்டமாட்டார் சொல்றாரு. இந்த விஷயங்களை பல குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியவில்லை. நிறைய பேருக்கு இதெல்லாம் புரிய மாட்டுது. பாபா தான் வந்து சொல்ல சொன்னாரு, இது ஸ்ரீமத்து, அதனால நான் திட்டு வந்தேன் அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்ட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க பல பிகேஸ். அது மாயானே அவங்களுக்கு புரிய மாட்டுது. முதல் ரகமான குழந்தைகள் கூட அவ்வப்போது மறந்து போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழந்தைகள் கூட அவ்வப்போது இது மாயாவா மாயாவுடைய வழியா பாபாவுடைய வழியானே ஸ்ரீமத்தான்றதை மறந்து போயிடுறாங்கன்றார். அனைத்து விஷயங்களையும் கேட்க வேண்டும், ஏனென்றால் பலருக்குள் மாயை பிரவேசமாகிறதுன்றார். இப்போ எல்லாத்தையும் பாபாட்ட நீங்க கேட்கணும். பாபா இது ரைட்டா தப்பான்னு பாபாட்ட கேட்கணும். ஏன்னா நிறைய விஷயத்துல மாயா இப்ப பிரவேசம், பலருக்குள்ள மாயா பிரவேசம் ஆகுறதுன்றாரு. பிறகு தியானத்தில் சென்று என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்ன்றாரு. பாபாவிற்கு முழுமையாக செய்திகளை கொடுக்க வேண்டும். இப்ப என்னென்ன நடக்குதுன்றதை நீங்க எழுதினா தானே பாபாவுக்கு தெரியும். அதனால நீங்க லெட்டர் எழுதி சொல்லுங்க பாபாட்ட, பாபா இதெல்லாம் இந்த சென்டர்ல நடக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்ட்டு நீங்க சொல்லுங்க. அப்பதான் பாபா அதுக்கு ஆக்ஷன் எடுப்பார். இவருக்குள் மம்மா வந்திருக்கிறார், இவருக்குள் பாபா வந்திருக்கிறார் என்பது போன்ற விஷயங்களை விட்டுவிட்டு பாபாவின் ஒரே கட்டளை அவரை மட்டுமே நினைங்கள். பாபா சொல்றாரு, நீங்க எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் போறீங்க? அம்மா வந்திருக்காங்க, பாபா வந்திருக்காங்க, நாங்க அதெல்லாம் கேட்டோம், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நான் என்ன சொன்னேன்? என்னோட கட்டளை என்னது? டெய்லியுமே அவரோட கட்டளை என்னது? என்னை மட்டும் நினைங்கன்னு தான் சொல்றாரு. நீங்க போய் இந்த டிரான்ஸ்ல போங்க, இந்த காட்சியை பாருங்க, மம்மா பேசுனாங்க, பிரம்மா பாபா பேசினாரு, இது பேசுனாங்க, அது பேசுனாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபாவை நினைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்பாவையும் சிஷி சக்கரத்தையும் இப்போது நினைங்கள். இப்ப பாபா நினைங்க, 5 சுரூபத்தை சிஷி சக்கரத்தை நினைங்கள் சொல்றாரு. அப்பதான் சக்கரவர்த்தி ராஜா ஆக முடியும். இந்த வீணான விஷயங்கள் பின்னாடி போனீங்கன்னா ஏமாத்திரும் மாயான்றாரு. படைக்கக்கூடிய மற்றும் படைப்பினை நினைப்பவர்களின் முகம் தான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். பாருங்க, யாரோட முகம் எப்பவும்
சிரிச்ச முகமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும்னா பாபாவையும் பாபாவுடைய படைப்பையும் நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி முகம் சிரிப்பா இருக்கும், அழகா மகிழ்ச்சியா இருக்கும். நிறைய பேர் நினைப்பதே இல்லை, நிறைய பேர் பாபாவே நினைக்கிறது இல்லை. ஏன்னா கர்ம பந்தனம் நிறைய அவங்களுக்கு இருக்குது. கீழே இருக்கிறவங்களே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லையற்ற தந்தை கிடைத்து விட்டார், அவர் என்னை நினைங்கள் என கூறுகிறார், பிறகு ஏன் அவரை நினைக்க கூடாது என்று விவேகம் கூட கூறுகிறது சொல்றாரு. கடவுளே கிடைச்சார், அவரும் வந்து சொல்லிட்டு இருக்காரு என்ன நினைங்க, அப்பதான் நீங்க வந்து காப்பாற்றப்படுவீங்கன்னு. அப்புறம் ஏன் என்ன நினைக்க கூடாதுன்னு சொல்லி விவேகம் கூறுது. எதுவாக இருந்தாலும் தந்தையை கேளுங்கள், கர்ம போகம் கூட இப்போது இருக்கிறது அல்லவா, எந்த விஷயமா இருந்தாலும் பாபாட்ட சொல்லுங்கன்றாரு, பாபாட்ட கேளுங்க. இப்ப நோயெல்லாம் கூட வருது இல்லையா உடம்புல, அது கூட வர வேண்டியது இருக்குது டிராமால, கர்ம போகம் கூட இப்போது இருக்கிறது அல்லவா என பாபா புரிய வைப்பார். கர்மாதித் நிலை அடைந்து விட்டால் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கர்ம கணக்கெல்லாம் முடிச்சிட்டோம், கடைசியா நம்ம எல்லாத்துல இருந்து வெளியே வந்துட்டோம்னா நம்ம மகிழ்ச்சியா இருப்போம்னு சொல்றாரு பாபா. அதுவரை ஏதாவது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எலிக்கு திண்டாட்டம் பூனைக்கு கொண்டாட்டம் என்பது கூட நீங்க அறிவீர்கள் சொல்றாரு. எலிக்கு திண்டாட்டமா பூனைக்கு கொண்டாட்டமா, அது கடைசியா வரும்ன்றாரு. அழிவு வரத்தான் போகிறது, நீங்கள் ஃபரிஸ்தா ஆகிறீர்கள். நம்ம ஃபரிஸ்தா ஆக ஆக ஒரு ஒரு சைடு பூகம்பம் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம எப்போ எல்லாத்துலேருந்து விடுபட்டுறோமோ அப்போ உலகத்தில் அழிவு வரதான் செய்யும். இன்னும் சில நாட்களே இந்த உலகில் இருப்பீர்கள்ன்றாரு. பிறகு குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த ஸ்தூல உலகமே பிடிக்காது. நீங்கள் கொஞ்ச நாள் தான் இன்னும் இருக்க போறீங்க, ஏன்னா எல்லாம் இப்போ உலகமே க்ளோஸ் ஆக போகுது இல்லையா. அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்தூல உலகமே உங்களுக்கு பிடிக்காது, இங்கே இருக்கவே பிடிக்காது. உங்களுக்கு ஃபரிஸ்தாவாக இருக்கிறது தான் பிடிக்கும். உங்களுக்கு ஒரு சூட்சுமவதனம் மற்றும் மூலவதனம் தான் பிடிக்கும்ன்றாரு. சூட்சுமவதன வாசிகளுக்கு ஃபரிஸ்தா என்ற பெயர். நீங்கள் கர்மாதி நிலை அடையும் போது கொஞ்சம் காலத்திற்கு அவ்வாறு நுழைகிறீர்கள்ன்றாரு. கர்ம கணக்கெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்ச காலத்து நீங்கள் ஃபரிஸ்தாவா சூட்சும லோகத்தில் இருப்பீங்கன்றாரு. சூட்சுமவதனத்தில் எலும்பு தசையெல்லாம் கிடையாது. இங்கே எலும்பு தசையெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த உடல் வந்து பரிசா உடல் மாதிரி அந்த ஒளி உடல் மாதிரி மாறி இருக்கும். அந்த உடல்ல தான் நம்ம சூட்சுமவதனத்தில் இருப்போம். மற்றபடி இந்த எலும்பு தசையெல்லாம் இருக்காது. எலும்பு தசை இல்லை என்றால் என்ன இருக்கும், வெறும் சூட்சும உடல் தான் அங்கே இருக்கும். நிராகார் ஆகிவிடுவார்கள் என்பதெல்லாம் இல்லை. சூட்சுமவதனத்தில் நம்ம புள்ளியா இருக்க மாட்டோம், ஃபரிஸ்தாவா இருப்போம்னு சொல்றாரு. நிராகார ஆகிவிடுவார்கள் என்பதெல்லாம் இல்லை. சூட்சும ஆக்கார உடல் இருக்கிறது. சூட்சுமவதனத்துல ஃபரிஸ்தா உடல் இருக்கிறது. ஆக்காரனா அந்த ஃபரிஸ்தா, சாக்காரனா இந்த உடல் கீழே இருக்கிறோம்ல இந்த உடல், ஆக்காரனா ஃபரிஸ்தா உடல். அது சூட்சுமமான உடல், அதாவது அந்த ஆவியெல்லாம் காட்டுவாங்க இல்லையா, அப்படியே வெள்ளையா இருக்கும், அந்த மாதிரி உடல் இருக்கும். எங்கன்னா சூட்சுமவதனத்துல. அங்கே சைகை மொழி நடக்கிறது. அங்க எல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து இங்க உடல்ல இருக்கும்போது தான் வாய் இருக்குது பேசுறோம், அங்க மேல வந்து வாய் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சைகையால தான் நம்ம பேசிக்குவோம். அங்கே சைகை மொழி தான் நடக்கிறது. எண்ணங்களுடைய டிரான்சாக்ஷன் தான் அங்க நடக்கும். எண்ணங்களால நம்ம பேசிக்குவோம். ஆத்மா சப்தத்திலிருந்து விடுபடுகிறது. ஆத்மா வந்து இங்க உலகத்துல சப்தமா இருக்குல்ல, இதுல இருந்து விடுபட்டு அங்க போயிடும். அதற்கு சூட்சுமவதனம் என்று பெயர். சூட்சுமமான சப்தம் அங்க உருவாகிறது. இங்கே பேசுகிறார்கள், பிறகு சைகை. இங்கே நம்ம பேசுறோம் வாயால, பிறகு அங்க சூட்சுமவதனத்துல சைகை, அப்புறம் கடைசியா பரந்தாமத்துல அங்க அது கூட கிடையாது, ஒரு அமைதின்னு சொல்றாரு. இங்கே பேச்சு நிகழ்கிறது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தின் பாகமாகும் சொல்றாரு. அங்கே அமைதிதான் இருக்கிறது. அதுவோ சைகை, இதுவோ பேச்சின் உலகமாகும் சொல்றார். திரும்ப திரும்ப சொல்றாரு. இந்த 3 லோகங்களையும் நினைக்கக்கூடியவர்கள் ஒரு சிலரே இருப்பார்கள். இதெல்லாம் தினம் தினம் இந்த பாபா சொன்ன ஞானம், இந்த 3 லோகத்தையும் நினைக்கிறவங்க, அடிக்கடி சூட்சுமோதனம், அடிக்கடி பரந்தாமெல்லாம் போயிட்டு அனுபவம் செய்யறவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்கன்றாரு. குழந்தைகளே, தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் நீங்க கர்மயோகியாகி கர்மம் செய்யுங்க. 8 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்காங்க. மற்ற 8 மணி நேரம் நீங்க பாபாவை நினைங்க, தந்தையை நினைங்கன்ட்டு பாபா புரிய வைக்கிறார். அப்பதான் தர்மராஜ்புரி தண்டனையிலிருந்து தப்பிப்பீங்கன்றார். 8 மணி நேரம் கர்மயோகி ஆகணும், அப்பயும் பாபா நினைவுல தான் வேலை செய்யணும். 8 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, போனா போது தூங்குங்கன்றாரு. ஆனா 8 மணி நேரம் பாபாவை நினைச்சே ஆகணும், அப்பதான் நீங்க தர்மராஜபுரி தண்டனையிலிருந்து தப்பிப்பீங்கன்றாரு. ஆனா அங்க தண்டனை வந்து மோசமா இருக்கும். இங்க அனுபவிக்கிறத விட அதிகமா அங்க அனுபவிக்க வேண்டியது வரும். இந்த பயிற்சியினால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள் சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க 8 மணி நேரம் பாபா நினைக்க நினைக்க நீங்க தூய்மையாயிடுவீங்க. உறங்குகிறீர்கள் என்றால் அதை தந்தை நினைவு என்று கூற முடியாது. அப்படி கிடையாது, நான் தூங்கிட்டே பாபாவை நினைக்கிறேன், தூங்கிட்டீங்கன்னா அப்ப பாபா நினைவே கிடையாது, பாவம் அழியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் தூங்கிட்டே யோகா பண்றேன், நான் தூங்கினே பாபா நினைக்கிறேன்னா அதெல்லாம் முடியாது. தூங்கிட்டா அவ்வளவுதான், அது வந்து பாபா நினைவு கிடையாது. அந்த டைம்ல உங்களுக்கு பாவம் அழியாது. 8 மணி நேரம் வேஸ்ட் தான். அதனால தூங்குற நேரம்லாம் கணக்கு பண்ணாதீங்க. தூங்காத நேரம்
மற்றும் நீங்க வேலை செய்யற நேரம் பாபா நினைவுல வேலை செஞ்சீங்கன்னா அதுதான் கணக்குல எடுக்க முடியும். மத்ததெல்லாம் கணக்கு கிடையாது. பாவம் அழியாது. பாபா கரெக்டா புரிய வைக்கிறாரு. நாம் பாபாவின் குழந்தைகள் அல்லவா? நம்ம இப்ப இறைவனுடைய குழந்தைகள். பிறகு என்ன நினைப்பது என்று என்று நினைக்காதீர்கள். சிலர் சொல்றாங்க, நான் தான் பாபா குழந்தையாயிட்டேன். பாபா பாபாவுக்கு நான் குழந்தையாயிட்டேன். நான் ஏன் அவரை நினைக்கணும்? பிறகு என்ன நினைப்பது என்றெல்லாம் நினைக்காதீங்க. நீங்க நினைக்கணும். இல்லை, பாபா சொல்றார், இல்லை, என்னை அங்கு நினைங்கள் என பாபா கூறுகின்றார். பாபா, நான் தான் பாபா குழந்தை, பாபா என் கூட இருக்காரு, என் பக்கத்துல இருக்காரு. அப்படியே சாக்கார நினைவுல சாக்காரமாவே அவரை நினைச்சிட்டு இருக்கிறது. கீழே உடம்பு, என் பக்கத்துல பாபா இருக்கிறாரு, இப்படியே நினைக்க கூடாது. உடம்ப விட்டுட்டு புள்ளியா உங்களை நினைச்சு பரந்தாமத்துல போயிட்டு பாபா நினைச்சேனும். அதான் சொல்றாரு, இல்லை, என்னை அங்கு நினைங்கள் என பாபா கூறுகின்றார். கீழே நினைக்காதீங்க, என்ன பரந்தாமத்துல நினைங்கன்னு சொல்றாரு. அப்பதான் புத்தி அங்க மேல போகும். இல்ல புத்தி கீழே மாட்டிக்கிட்டு இருக்கும். கீழே இருக்கிற புத்திய மேல கொண்டு போகதான் என்ன நினைங்க நினைங்கன்னு சொல்றாரு. நம்ம அவரை கீழே கூட்டாந்துட்டு நான் தான் பாபா குழந்தையாயிட்டேன்ல, நான் எதுக்கு அவரை நினைக்கணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாதுன்றாரு. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினையுங்கள் சொல்றாரு. இப்ப தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுட்டு என்னை நினையுங்கள். யோக பலத்தினால் தூய்மையாகாதவரை அங்கே போகவே முடியாது. நீங்க பாபா நினைச்சு தூய்மையானாதான் பறந்தாம போக முடியும். இல்லைன்னா புத்தி கீழே மாட்டிக்கிட்டு கீழே தான் இருப்பீங்கன்றாரு. இல்லை என்றால் தண்டனை அடைந்துதான் போக வேண்டும். இல்லைன்னா நீங்க தண்டனை அடைய வேண்டியது வரும். தண்டனை அடைஞ்சுதான் போகணுன்றாரு. இப்ப அன்பா சொல்லிட்டு இருக்கிறாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல இது தர்மராஜ்புரியா மாறிடும் உலகமே. அப்புறம் பாபா சொன்னதெல்லாம் நான் கேட்கலையே, பாபா சொன்னதெல்லாம் நான் செய்யாம போயிட்டனே, இப்ப நான் அனுபவிக்கிறேனேன்ற மாதிரி தண்டனை பெற வேண்டியது வரும்ன்றாரு. சூட்சுமவதனம் மூலவதனத்திற்கு போக வேண்டும். பிறகு சொர்க்கத்திற்கு நாம் வர வேண்டும். இப்ப நம்ம பரிஸ்தாவா சூட்சுமவதனம் போவோம், அப்புறம் பரந்தாம போயிடுவோம், அப்புறம் அங்கிருந்து நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம். இன்னும் போக போக செய்தித்தாள்களில் வெளிவரும், போக போக நியூஸ் பேப்பர்லயும் வரும். இப்போது நிறைய நேரம் இருக்கிறது என பாபா புரிய வச்சிருக்காரு. அப்ப சொல்லியிருக்கிறாரு, இப்ப நமக்கு டைம் இல்லை, கம்மியா தான் இருக்கு. இவ்வளவு பெரிய ராஜ்யம் இப்ப ஸ்தாபனை ஆகிறது. தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு என எவ்வளவு பாரதத்தில் இருக்கிறது. பாரதத்துல எவ்வளவு இடம் இருக்குது. நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், அதான் நியூஸ். எல்லா இடத்துலயும் பாபா பிரத்யட்சம் ஆகணும், பாபாவோட நியூஸ் போகணும். இப்போது செய்தித்தாள்கள் மூலமாக தான் ஒளி எழுன்றாரு. இப்ப நியூஸ் பேப்பர் மூலமா தான் எல்லா பக்கமும் ஒளி எழும். என்னை நினைத்தால் உங்களின் பாவங்கள் விலகும் என பாபா சொல்றாரு. ஓ பதீத பாவனா விடுவிப்பவரே, எங்களை துக்கத்திலிருந்து விடுவீங்கள் என என்னை கூப்பிடுறாங்க. நாடகத்தின்படி உலகம் அழிய வேண்டும் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். ஏன்னா உலகம் அழிஞ்சாதானே சொர்க்கம் வரும். இந்த கலியுகத்திலேயே எப்படி சொர்க்கம் வரும்? இந்த கலியுகத்துல கிருஷ்ணரோட காலே வராது, படாது. அப்புறம் எப்படி கிருஷ்ணர் வந்து பிறக்க முடியும்? கிருஷ்ணர் வரணும்னா உலகம் புதுசா இருக்கணும். அப்ப இந்த டிராமா படி இந்த உலகம் அழிஞ்சுதான் ஆகணும். அழிஞ்சிரும்ன்றாரு. இந்த சண்டைக்கு பிறகு அமைதிமயமாக ஆயிடும். 3ஆம் உலக போர் நடந்து முடிஞ்ச பிறகு உலகமே அமைதிமயமாக ஆயிடும்ன்றாரு. அதுக்காக தான் இப்ப ட்ரெய்லர்லாம் நடக்குது. இதை பாருங்க, ஒரு பக்கம் குண்டு போடுறாங்க, ஒரு பக்கம் நிலநடுக்கம். அது பாபா சொல்ற மாதிரி இப்ப ட்ரெய்லர் நடக்குது. கடைசியா ஒட்டுமொத்தமா அழிஞ்சிரும்ன்றாரு. அப்ப பாரதம் மட்டும் ஆளிலை ஷேப்ல வரும். அதுல சொர்க்கம் வந்துரும். அப்புறம் சுகதாமமா ஆகிரும். சொர்க்கமா இந்த உலகம் ஆயிடும். அனைத்தும் உள்ளுக்குள் போய்விடும். எல்லாமே கடலுக்குள்ளார போயிடும். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் தான் இருக்கிறது. சொர்க்கத்துல ஒரு தர்மம் தான் இருக்கிறது. கலியுகத்துல பல தர்மங்கள் இருக்கின்றது. இதை யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலான்றாரு. இது யார் வேணாலும் புரிஞ்சுக்க முடியும். கலியுகத்துல பல தர்மம் இருக்கு, சொர்க்கத்துல ஒரு தர்மம் தான் இருக்கும்ன்றது. முதலில் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது. சூரிய வம்சம் இருந்த போது சந்திர வம்சமே இல்லை. பிறகு சந்திர வம்சம் தோன்றுகிறது. பிறகு இந்த தேவி தேவதா தர்மம் மறைஞ்சு போயிடுது. பிறகு மற்ற தர்மத்தினெல்லாம் வராங்க. இதுதான் டிராமா. அப்படியே சொல்றாரு பாருங்க, கதை மாதிரி நம்மளுக்கு சொல்றாரு. நம்ம கதையை தான் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர்களுடைய அமைப்பு வளர்ச்சி அடையும் வரை தெரிவதில்லை. அவங்க அமைப்பு எப்படின்னா, இந்த மற்ற தர்மம்லாம் வருது இல்ல, முஸ்லீமு கிறிஸ்தவர், அவங்க வளர்ச்சி அடைகிற வரைக்கும் ஒரு தர்மம் இருக்கிறதே தெரியாதுன்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சிஷ்யின் முதலிடை கடை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏணிப்படியில் பாரதவாசிகளை மட்டும் ஏன் காண்பித்துள்ளீர்கள் என உங்களை கேட்பாங்க. சிருஷ்டி சக்கரத்துல எல்லா தர்மமும் காட்டுறீங்கல்ல, ஏணிப்படியில மட்டும் ஏன் உங்களை மட்டும் காமிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏணிப்படியில அப்படியே லட்சுமி நாராயணன், ராமர் சீதை, அப்புறம் துவாபர யுகத்துல சாது சன்னியாசிகள், கலியுகத்துல அப்படியே பாரதவாசிகள் தான் காமிச்சிருப்பாங்க. பாரதத்தை தான் காமிச்சிருப்பாங்க ஏணிப்படி படத்துல. சிருஷ்டி சக்கரத்துல எல்லா தர்மத்தினையும் காமிச்சிருப்பாங்க. எல்லா உலகமே காமிச்சிருப்பாங்க அதுல.
அதனால கேட்பாங்க இந்த மாதிரி, ஏன் பாரதவாசிகளை மட்டும் காமிச்சிருக்கீங்க, இந்த விளையாட்டு பாரதத்தில் தான் நடக்கிறது என கூறுங்கள் சொல்றார் பாபா. சொல்லுங்க, இது எல்லாமே பாரதத்தை வச்சு தான் இந்த டிராமாவேன்னு சொல்லுங்க. அரைக்கல்பம் அவர்களுடைய பார்ட்டு தான் இருக்குது. பிறகு துவாபர கலியுகத்துல தான் மற்ற தர்மங்கள் எல்லாரும் வருகிறாங்க. நாடக சக்கரத்தில் இந்த ஞானம் இருக்கிறதுன்றாரு. நாடக சக்கரம் மிக மிக நன்றாக இருக்கிறதுன்றாரு. அந்த நாடக சக்கரம் படம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருக்குன்றாரு. சத்தியுகம் திரேதா உயர்ந்த உலகமா இருக்குது, துவாபர கலியுகம் கீழான உலகம்ன்றாரு. இப்போது நீங்க சங்கமத்துல இருக்கிறீங்க, இது ஞான விஷயங்கள் ஆகும். அதாவது எது ஞான விஷயங்கள்னா, சத்தியுகம் திரேதாயுகம் உயர்ந்த உலகம், துவாபரக கலியுகம் கீழான உலகம். இப்ப நம்ம சங்கமயத்துல இருக்கிறோம். இது ஞான விஷயங்கள். இந்த 4 யுகங்களின் சக்கரம் எப்படி சுத்துது என்றது யாருக்கும் தெரியலன்றாரு. சத்தியுகத்தில் இந்த லட்சுமி நாராயண் ராஜ்யம் இருக்குது. சத்தியுகத்திற்கு பிறகுதான் திரேதா வரும். திரேதாவிற்கு பிறகு துவாபர கலியுகம் வரும் என இவர்களுக்கு தெரியவே இல்லை, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு. இங்க கூட மனிதர்களுக்கு எதுவும் தெரியலன்றாரு. ஆனால் சொல்றாங்க, சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை என்று சொல்றாங்க. ஆகவே முழு கீதையின் மீது இப்ப கவனம் வைங்கன்ட்டு பாபா புரிய வைக்கிறார். உண்மையான கீதையை கேட்பதால் சொர்க்கவாசியா இப்ப ஆகிறாங்க. கேட்கலன்னா நரகவாசி ஆயிடுவாங்க. யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்க சொர்க்கவாசி. உண்மையான கீதையை ஒத்துக்கிறாங்கன்னா சொர்க்கவாசி ஆவாங்கன்றார். இங்க சிவத்தந்தையே கூறுகின்றார், அங்கே மனிதர்கள் தான் படிக்கிறாங்க. அந்த கீதையை யார் படிக்கிறாங்கன்னா மனுஷங்க படிக்கிறாங்க. இந்த கீதையை, உண்மையான கீதையை சிவத்தந்தையே சொல்றார். அனைவருக்கும் முன் இந்த கீதையை கூட முதலில் நீங்க தான் படிக்கிறீங்க. பக்தியில் கூட முதலில் நீங்க தான் செல்கிறீர்கள் அல்லவா, அதனாலதான் ஞானம் கூட முதல்ல நீங்க தான் அடையிறீங்கன்றார். சிவனின் பூஜாரியாக முதலில் நீங்க தான் ஆகுறீங்க. நீங்க முதலில் தூய்மையான ஒரு சிவபாபாவின் பூஜை செய்ய வேண்டியிருக்கிறதுன்றாரு. சோம்நாத் கோயிலை கட்ட வேற யாருக்குமே சக்தி கிடையாது. அது கூட பிரம்மா பாபா விக்ரமாதித்ய மகாராஜாவா இருக்கும்போது கட்டினது. அவருடைய முதல் பிறவி துவாபர யுகத்துல விக்ரமாதித்ய மகாராஜா மனுஷனானவருக்கு அந்த மாதிரி ஆனார். அவரு தான் அந்த கோயில கட்டினார். சோம்நாத் கோயில வேற யாருக்கும் அந்த சக்தியே கிடையாதுன்றார். போர்டில் எத்தனை விதமான விஷயங்களை நீங்க எழுதலாம். பாரதவாசிகள் உண்மையான கீதையை கேட்பதனால்தான் உண்மையான சத்தியுகத்துக்கு, உண்மையான கண்டத்திற்கு அதிபதி ஆகலாம் என்று கூட எழுதலாம் சொல்றாரு. நாங்க விதவிதமா சொல்லி புரிய வைக்கிறாரு. நாம் உண்மையான கீதையை கேட்டு சொர்க்கவாசி இப்போ ஆகி கொண்டிருக்கிறோம் என இப்போது குழந்தைகளாகி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் புரிய வைக்கும் போது ஆம் சரி என்கிறாங்க. பிறகு வெளியே சென்றதும் முடிந்தது. இப்ப உள்ள வந்தோடனே எல்லாரும் நம்ம ஞானத்தை சொன்னோடனே ஆமா ஆமா ஆமான்னுவாங்க. பிறகு அப்புறம் வீட்டுக்கு போனோடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு, மறந்துடுவாங்க. அங்கே கேட்டது அங்கேயே இருக்கிறது சொல்றார் பாபா. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தமேக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை நினைத்து சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் தனது பழைய கர்ம பந்தனங்களை அழித்து கர்மாதித்த நிலையை அடைய வேண்டும். 2வது பாயிண்ட், காட்சி தியானம் போன்றவர்களில் மாயை நிறைய நுழையுது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். பாபாவிற்கு செய்திகளை கூறி ஆலோசனை பெற வேண்டும். என்ன நடந்தாலும் பாபாட்ட லெட்டர் எழுதி செய்தியை சொல்லி ஆலோசனை கேட்கணும். எந்த தவறும் செய்யக்கூடாது. யார் கூடயும் சேர்ந்துக்கிட்டு நீங்க தவறு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். அன்னைக்கு சொன்னார்ல, ஞானத்துல தவறு பண்ணீங்கன்னா 100 மடங்கு தண்டனை. வரதானம், தன்னுடைய சுப பாவனை மூலமாக பலமற்ற ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிறைக்கக்கூடிய சதா சக்தி சுரூபம் ஆகுக. இப்போ எல்லார் மேலேயும் சுபபாவனை வைங்க. சுபபாவனை வச்சு பலமில்லாத சக்தி இல்லாத ஆத்மாக்களுக்குள்ளார சக்தி பலத்தை நிறைக்கக்கூடிய சதா சக்தி சுரூபமா இப்ப ஆகுங்க. முன்னாடிலாம் அன்பு சுரூபமா இருந்தார் பாபா, இப்ப சக்தி சுரூபமா இருக்கிறது தான் அவசியம்ன்றாரு. அப்பதான் சக்தி நிரப்ப முடியும் எல்லாருக்குள்ளாரையும். இப்ப சதா சக்தி சுரூபம் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. சேவாதாரி குழந்தைகளுடைய விசேஷ சேவையே சுயம் சக்தி சுரூபமாக இருப்பது மற்றும் அனைவரையும் சக்தி சுரூபம் ஆக்குறது. இதுதான் அவங்களுடைய விசேஷ சேவை. அதாவது பலமற்ற ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிறைப்பது என்பதாகும். இதற்காக சதா சுபபாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பத்தின் சொரூபமா இப்ப ஆகுங்க. யார் மீதும் பாவனை வைத்து வைத்து அவர்களுடைய மனதிற்கு பிடித்தமானவராக ஆகிவிடுது என்பது பாவனையின் அர்த்தம் அல்ல. சொல்றார் பாருங்க, சுபபாவனை வைக்கணும்னா எல்லார் மேலேயும் வைக்கணும். பாபா தான் சுபபாவனை வைக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மேல மட்டும் சுபபாவனை வைக்க வேண்டியது. எனக்கு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பாவனை வைக்கிறது. அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆகணுன்றதுக்காக அவங்க மேல பாவனை வைக்கிறது. இதுக்கு பேரு சுபபாவனை கிடையாது. ஒருத்தவங்க மேல, குறிப்பிட்ட ஒருத்தவங்க மேல கூட சுபபாவனை வரக்கூடாது. எல்லார் மேலேயும் வரணும். வந்தா எல்லார் மேலேயும் வரணும். அது என்ன என் குடும்பம், என்னுடைய ஒருத்தவங்க மட்டும் நாங்க நல்லா இருந்தா போதும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. சுப பாவனை ஒருத்தவங்க மேல மட்டும் போகக்கூடாது, எல்லார் மேலேயும்
வைக்கணும். இந்த தவறை செய்யக்கூடாதுன்றாரு. சோபாவனையும் கூட எல்லையற்றதாக தான் இருக்க வேண்டும். சோபாவனை வச்சீங்கன்னா பூமி பந்து மேல போய் எல்லார் மேலயும் வைங்க. ஏன் ஒருத்தவங்க மேல மட்டும் வைக்கிறீங்க? ஒருவருக்காக விசேஷமான பாவனை வைப்பது கூட நஷ்டம் விளைவிப்பதாகும். ஒருத்தவங்களுக்காக யோகா பண்றது, காலையில ஏஞ்சி உட்காந்து அமிர்த வேலையில அந்த ஒருத்தவங்களையே நினைச்சு அவங்களுக்கே சக்தி கொடுக்கறது. எங்க கணவர் மாறிடணும், எங்க குழந்தை மாறிடணும், பிகே ஆயிடணும், அவங்களையே எமர்ஜ் பண்ணிட்டு இருக்குது. அதெல்லாம் தப்பு சொல்றாரு பாபா. சொல்றாரு, ஒருவருக்காக விசேஷ பாவனை வைப்பது கூட நஷ்டம் விளைவிப்பதாகுன்றாரு. ஆகையினால் எல்லையற்ற நிலையில் நிலைச்சிருந்து பலமற்ற ஆத்மாக்களை தனக்கு கிடைத்துள்ள சக்திகளின் ஆதாரத்தினால் சக்தி சொரூபம் ஆக்குங்கள். இப்ப எல்லையற்ற நிலையில ஃபரிஸ்தாவா ஆகுங்க. பாபா சொல்றதே இறந்து வாழுங்கன்றாரு. ஃபரிஸ்தா மாதிரி ஆகி பூமி பந்து மேல போய் சக்தி இல்லாத ஆத்மாக்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச சக்தியின் ஆதாரத்தினால சக்தி சொரூபமா எல்லாரையும் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க சக்திசாலி ஆகி எல்லாரையும் சக்தி சொரூபமா ஆக்குங்க. பலமற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுங்க. சதா சக்தி சொரூபம் ஆகுகன்னு சொல்றாரு. ஸ்லோகன்: அலங்காரம் பிராமண வாழ்க்கையின் சிங்காரம். அலங்காரம் பண்ணிக்கிறது தான் பிகே லைஃப்னுடைய மேக்கப். என்ன அலங்காரம்? உடனே பவுடர் கிரீம்லாம் போட்டு மேக்கப் பண்ணிக்கூடாது. சிங்காரம்னா ஒப்பனை மேக்கப். அலங்காரம் பண்ணிக்கிறது தான் பிகே லைஃபோனுடைய மேக்கப் ஆகும். அப்போ சிங்காரம் ஆகும். அப்படின்னா என்ன மேக்கப் பண்ணிக்கணும்? என்ன மேக்கப்? ஞானத்தினால குணங்களால மேக்கப் பண்ணிக்கணும். நம்ம உடனே பாபா மேக்கப் பண்ண சொன்னாருன்ட்டு விதவிதமாக லிப்ஸ்டிக்கு அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு மேக்கப் போடக்கூடாது. க்ரீமு பவுடர்லாம். பாபா சொல்றாரு, அலங்காரம் தான் பிராமண வாழ்க்கையின் சிங்காரம் ஆகும். ஆகையினால் அலங்காரி ஆகுங்கள், தேக அகங்காரியாக அல்லன்னு சொல்றாரு. இப்போ அலங்காரம் பண்ணிக்கங்க, அலங்காரி ஆகுங்கள். ஆத்மாவை அலங்காரம் பண்ணிக்கங்க, தேகத்தை அலங்காரம் பண்ணிக்காதீங்க. தேக அகங்காரியா அல்ல அப்படின்னு சொல்றாரு. அவ்யக்த சமிகை சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். தேவையில்லாமல் கோபமே வருவதில்லை. தேவையில்லாமலாம் கோபம் வராது. கோபம் வரும். எதனால வரும்? ஆனால் யாராவது பொய் பேசுகின்றார்கள் என்றால் கோபம் வந்து விடுகின்றது என்று சில குழந்தைகள் கூறுகின்றார்கள். எனக்கு பொய் பேசினாலே பிடிக்க மாட்டேது, என்கிட்ட வந்து பொய் பேசினாங்கன்னா எனக்கு செம்ம கோபம் வருது அப்படின்ட்டு சில பேர் சொல்றாங்க. அவங்க பொய் பேசினாங்க, சரி அவங்க பொய் பேசிட்டாங்க, தாங்கள் கோபத்துடன் பேசினீர்கள், சரி நீங்க அதுக்காக கோவப்பட்டீங்க என்றால் இருவரில் சரியானவர் யார் அப்படின்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. சரி அவங்க பொய் பேசிட்டாங்க, அவங்க தப்பானவங்க, சரி நீங்க அதுக்கு தண்டனையா கோபத்தோட பேசுனீங்க, அப்ப நீங்க மட்டும் சரியானவங்களான்னு கேக்குறாரு பாபா. 2 பேர்ல சரியானவங்க யாருன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. நாங்கள் கோபப்படவில்லை, எங்களுடைய சப்தம் தான் பெரிதாக உள்ளது, சப்தம் தான் அவ்வாறு வேகமாக இருக்கின்றது என்று சில குழந்தைகள் சாதுரியமாக கூறுகின்றார்கள். பாபா சொல்றாரு, பாபா நாங்க கோவப்படல, நம்ம சொல்றோம் பாபா நாங்க கோவப்படல, எங்க சவுண்டு தான் அப்படி இருக்குது, நாங்க பேசின வார்த்தை தான் வேகமா இருக்குது, மத்தபடி நாங்க கோவப்படலன்ட்டு சாதுரியமா பாபாட்டே போய் சொல்றாங்க. ஆனா பாபா சொல்றாரு பாருங்க, சாதுரியமா பேசுற குழந்தைகளுக்கு பாபாவும் சாதுரியமா பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆனால் அறிவியல் சாதனங்களால் சப்தத்தை குறைக்கவும் மற்றும் அதிகப்படுத்தவும் முடிகின்றது என்றால், இப்ப சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப ரிமோட்லாம் இருக்கு பாருங்க, டிவில சவுண்ட் அதிகமாக்குறோம் கம்மி பண்றோம் இல்லையா, சாதனங்கள் மூலமா சவுண்ட் அதிகரிக்க முடியுது குறைக்க முடியுது. அப்படின்னா உங்க கோபத்துல வருது இல்லையா சவுண்டு வாயில, அதை உங்களால குறைக்க முடியாதான்னு கேக்குறாரு. அமைதி சக்தினால, சைலன்ஸ் சக்தினால, சயின்ஸ் சக்தினாலே அப்படி பண்ணும்போது சைலன்ஸ் சக்தினால உங்களுடைய சவுண்டு வேகத்தை குறைக்கவோ அல்லது அதிகப்படுத்தவோ முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பாபா. பாபா எவ்வளவு சாதுரியமா கேக்குறாரு. சரி உங்களுடைய சவுண்டை உங்களால குறைக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. எப்படி எல்லாம் கேக்குறாரு பாபா. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.